அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம வந்து குர்ஆனுடைய 52வது அத்தியாயம் 35 36வது வசனத்தை பார்க்க போறோங்க. இது வந்து இன்றைக்கு சொல்லக்கூடிய லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்டை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆயத் என்றே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அம் ஹுலிக்கும் இன் கைரி ஷையின் அம் ஹுமுல் ஹாலிகுன் என்று அல்லாஹ் கேட்குறான். அம் ஹலகு சமாவாதி சமாவாதி வளர்ந்த பல்லா யூகினூன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதாவது அவங்க எந்த பொருளின்றியும் தாமாகவே படைக்கப்பட்டாங்களா, அல்லது அவர்கள் எதையும் படைக்கிற சக்தியுடையவர்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்குறான். அல்லது வானங்களையும் பூமியையும் அவங்க படைச்சாங்களா, அல்ல அவர்கள் உறுதி கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ நம்ம வந்து லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. காரண காரியம் என்று சொல்லுவாங்க, அல்லது காரண காரிய விதி என்று சொல்லுவாங்க. இந்த விதி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதை வலியுறுத்தக்கூடியது. அதாவது இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரணம் அதாவது ஒரு செயல் அல்லது நிகழ்வு நடப்பதற்கு முன்பு நடக்கக்கூடிய ஒன்று, சரிங்களா? அடுத்தது விளைவு, ஒரு காரணத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய செயல் அல்லது நிகழ்வு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சா நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு கல்லை எரிஞ்சிங்கன்னா அது வந்து ஒரு காரணம், அது விழுவது வந்து ஒரு விளைவு. நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அது ஒரு காரணம், உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைத்தால் அதுதான் விளைவு. ஸோ அல்லாஹ் வந்து காஃபிர்களுடைய எண்ணங்களை ஒரு கேள்வி வடிவில் சவால் விடக்கூடிய வண்ணம் சொல்லி காட்டுறான். எதுவுமின்றி படைக்கப்பட்டாங்களா அவங்க என்று. இது இயலாத ஒரு விஷயம் இல்லைங்களா? இல்லை என்பதற்கு படைக்கக்கூடிய ஒரு சக்தி இல்லை. இதுதான் நம்மளுடைய நியதி. இரண்டாவது, அவங்களே படிச்சு கொண்டாங்களா அப்படின்ட்டு, இது சாத்தியம் கிடையாது. ஏனென்றால் ஒருவர் இல்லாத நிலையில் தன்னை உருவாக்கி கொள்ள முடியாது. மூன்றாவது வந்து வானத்தையும் பூமியையும் அவங்க படைச்சாங்களா, முடியவே முடியாது. தங்களை படைக்க முடியாதவர்கள் பிரபஞ்சத்தை எப்படி படைப்பாங்க? ஸோ இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தீர்மானம் என்னென்னா, படைப்பின் ஒரு முதல் காரணம் இருக்க வேண்டும், படைப்பிற்கு. ஸோ அது யார் என்றால் அல்லாஹ் தான் என்னது, படைப்பாளன், அழகிய படைப்பாளன். ஸோ ஒவ்வொரு விளைவுக்கும் ஒரு காரணம் உண்டுங்க. எந்த பொருளும் காரணம் இல்லாமல் தோன்றாது. குர்ஆன் இந்த இயல்பான நியதியை மனிதன் யோசனையை தூண்டி படைப்பாளனை ஏற்பதற்கு வழி செய்கிறது. நிச்சயமாக இவையெல்லாம் அல்லாஹ்வால் மட்டும்தான் படைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி புரிந்து கொள்றதுன்னா, இன்னும் சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஒரு புத்தகம் ஒரு பெஞ்சு மேலே இருக்குது. உடனே நம்ம என்ன கேள்வி கேட்போம்? இதை யார் எழுதினது, யார் அச்சிட்டார் கேட்போமா இல்லையா? புத்தகம் தானாகவே வந்துச்சு என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுபோல தான் பிரபஞ்சமும் தானாக உருவாகவில்லை. ரெண்டாவது ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு வீடு இருந்துச்சுன்னா இந்த வீடு தானாகவே கட்டப்படுது அப்படின்னு சொல்லுவாங்களா? யாராவது? கிடையாது. அதில் கட்டிட நிபுணர் இருப்பது உறுதி. அதே போல மனிதன் மற்றும் பிரபஞ்சத்திற்கும் படைப்பாளன் அல்லாஹ் மட்டும்தான்.